தேவனுடைய ராஜ்யம் இந்த காலகட்டத்திலே இந்த உலகத்திலே வந்திருக்கிறது. அதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். வந்திருக்குங்க. அது என்ன பண்ணும்? உங்களுக்கு பிசாசை வரட்டும், வியாதியை சொஸ்தமாகும், வாழ்க்கையில் வெற்றியை தரும், தோல்வியை ஜெயமாக்கி தரும், உங்களுடைய வாழ்க்கையை உருப்பட வைக்கும், உங்களை மேலே வர வைக்கும். தேவனுடைய ராஜ்யம் என்கிறது அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம். அதனுடைய வல்லமை, அதனுடைய அதிகாரம், அதனுடைய மேன்மை எல்லாம் உங்களுக்கு சொந்தம். இன்னைக்கு அது உங்கள் மத்தியில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீரே என் தாஞ்சா, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தாஞ்சா, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சென்னையில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கு 2017 பிப்ரவரி 15, 16, 17 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை, சென்னை. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இக்கருத்தரங்கில் செய்திகள் தமிழில் மட்டுமே வழங்கப்படும். இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள பதிவு கட்டணம் ரூபாய் 700 செலுத்தி முன்பதிவு செய்தல் அவசியம். மேலும் விவரங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளவும். லூக்கா 16:16 சொல்கிறார் இல்லையா, தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்படுகிறது அப்படிங்கிறது பலவந்தம் பண்ணுறதுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பலவந்தம் பண்ணப்படுகிறதுன்றது, இங்கே சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுறது ரெண்டும் ஒன்று தான். சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுறதும் பலவந்தம் பண்ணுறதும் ஒன்று தான். ஏன்னா அந்த சுவிசேஷ பிரசங்கத்தின் மூலமாக தான் ராஜ்யம் பலவந்தமாய் பிரவேசிக்கிறது. சரி, பிரசங்கம் பண்ணுறோம், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். அது எவ்வளோ பெரிய பிரதானமாக கருதப்படுகிறது, ஏன்னா அது மூலமாக தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்கிறதுன்னு. ஏன் அந்த வார்த்தை மனுஷர் போதிக்கிற விதமாய் பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. கிறிஸ்தவ பிரசங்கம் அப்படி கிடையாது. இது வித் அத்தாரிட்டி. இயேசுடைய வார்த்தைக்கும்
அங்கே இருந்த வேதபாரகருடைய பிரசங்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. அப்படியே சொல்லியிருக்குது பாருங்க, வேதவசனம் சொல்லுது. மார்க் 1:22 பார்த்தீங்கன்னா, நான் கோட் பண்ணுறேன், அப்படியே கவனிங்க. நான் எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. அவர் வேதபாரகர் போதிக்கிறது போல் போதிக்காமல் அதிகாரமுடையவராய் போதித்தபடினால் அதை குறித்தெல்லாம் ஆச்சரியப்பட்டார்ன்றது. அதாவது என்ன சொல்ல வருது, இவருடைய போதனைக்கும் வேதபாரகர் போதனைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுன்ற. அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்க வேற விதமாக போதிச்சாங்களாம், இவர் எப்படி போதிச்சாங்களாம். இவருடைய போதனையை வித்தியாசமாக்கி காட்டினது என்ன, அதிகாரம். இவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. அப்போ இவருடைய போதனையில அதிகாரம் பாருங்க. மார்க் 1:27 வாசித்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, பிரசங்கத்தை கேட்டு என்ன சொல்றாங்க, இது என்ன, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது பாருங்க. பிரசங்கிக்கிறாரு, அங்கே அற்புதங்கள்லாம் நடக்குது, பிசாசெல்லாம் ஓடுது. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இது என்ன, இது இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது. புதிய உபதேசம்னா என்ன? சிலர் நினைக்கிறாங்க ஒரு தடவை எந்திரிக்கும் போது புதுசு புதுசாக ஏதாவது சொல்லணும், தான் புதிய உபதேசம்னு. அதனால் புதுசு புதுசாக எதையா உண்டாக்கிடுறாங்க. அப்படி இல்லை. புதிய உபதேசம்னு எதை சொல்லியிருக்குது? புதிய உபதேசம்னா அப்படி சொல்லலைங்க. புதிய உபதேசம்னா எதை சொல்லியிருக்குதுன்னா, இவர் பிசாசுகளை ஓட்டின விதம், இவர் காட்டின அதிகாரம் வந்து புதுசாக இருக்குது அவங்களுக்கு. இது என்ன புது விதமான டீச்சிங் போன்றார் போயிடுதே. நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, அவங்களும் பிசாசெல்லாம் ஓட்டியிருக்கிறாங்க, வேறு விதமாக ஓட்டியிருக்கிறாங்க. முடி கிடி பிடிச்சிட்டு ஓடிட்டு பின்னாலே ஓடி கூடைய புரண்டு விழுந்து எழுந்திரிச்சு அப்படிலாம் விரட்டிருப்பாங்க போல இருக்குது. விரட்டுறதுல பல விதம் இருக்குது. இவர் போன்றாரு, அது ஓடிடுது. வர்றதுக்கு முன்னாலே அது கற்று ஐயோ நான் போயிடுறேன்னு. இது என்ன புதிய உபதேசம்? இதனால தான் ஆச்சரியம் அவங்களுக்கு. என்ன ஆச்சரியம்னா, இவரை பற்றி ஆச்சரியம் என்னன்னா, இவருடைய அதிகாரம். இவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தையில் இவ்வளோ அதிகாரம், இது போனால் போயிடுதே. புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவர் கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். வேதபாரகருடைய போதனைக்கும் இவர் போதனைக்கும் அதான் வித்தியாசம். வேதபாரகருடைய போதனை எப்படிப்பட்டது? ஒரு ஆள் சொல்கிறார் பாருங்க, வேதபாரகர் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, குட் ஸ்கிரைப் இஸ் அ பிளாஸ்டர்ட் சிஸ்டர்ன். பிளாஸ்டர்ட் சிஸ்டர்னா கிணத்துல உள்ளே வந்து வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாம் பண்ணி இந்த உள்ளே இருக்கிற தண்ணி வெளியே போய் சீப் பண்ணி போயிடாதபடிக்கு எல்லாம் போட்டு சீல் பண்ணுறீங்க பாருங்கள், அந்த மாதிரி. பிளாஸ்டர்ட் சிஸ்டர்ன், ஸ்கிரைப் இஸ் அ பிளாஸ்டர்ட் சிஸ்டர்ன் which loseth not a drop of the tradition of the elders but faithfully preserves and teaches it to the next generation. அப்போ இந்த வேதபாரகருடைய வேலையை என்னவா, இந்த பிளாஸ்டர்ட் சிஸ்டர்ன் மாதிரி நல்லா பூசப்பட்ட கிணறு மாதிரி கொஞ்சம் தண்ணி கூட அதுலேருந்து சீப்பாக எங்கேயும் வெளியே போடாதபடி அப்படியே பத்திரமா அந்த தண்ணியை வச்சிருந்து அதை இறைச்சி மொண்டு ஞாயிற்றுக்கிழமை தவிர வர்றவங்களுக்கு பத்திரமா கொடுக்கறது. அந்த தண்ணி என்ன, முன்னோர்களுடைய பாரம்பரியம். அப்போ வேதபாரகருடைய போதகத்துடைய சாராம்சம் என்னன்னா, their teaching consisted of human traditions. அவங்களுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியங்களை தான் போதிச்சாங்க. அப்படி அதை பத்திரமா காக்க வேண்டியது அவங்க பொறுப்பு. பாரம்பரியத்தின் பாதுகாவலர்கள் இவர்கள். ஒரு சொட்டு கூட அதில் தப்பிச்சு போயிடக்கூடாது, அதை விட்டுறக்கூடாது. எதை எப்படி பண்ணணுமோ அப்படியே பண்ணணும். எனக்கு தெரியும் பாருங்க, ஒரு சர்ச்சில் சேர் இந்த பக்கம் ஒரு சேர், அந்த பக்கம் 2 சேர் போட்டிருந்தாங்களாம் மேடையில். அவர் வந்து புதுசாக வந்த பாஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த 2 சேரத்துக்கு இந்த பக்கம் போட்டு இந்த ஒரு சேரத்துக்கு இப்படி போட்டிருக்காரு. பெரிய சண்டே ஆயிடுச்சு. 35 வருஷமா இப்படி இருக்குது சேர், நீ எப்படி 2 சேர் இந்த பக்கம் போடுவ? நீ என்னையா அதுக்கு இவ்வளோ கோச்சிக்கிறீங்கன்னா, அது எங்கள் கோயில் பாரம்பரியம். அது 2 சேர் இந்த பக்கம் இருக்கணும், அந்த பக்கம் ஒரு சேர் இருக்கணும். நீ எப்படி? நான் அந்த தெரிஞ்சால் முதல் நாளே மாற்றிருப்பேன். வேண்டாத பாரம்பரியம் அது. நல்ல பாரம்பரியங்களை வச்சுக்க வேண்டியது தான், அதை விடக்கூடாது. நான் நம்புகிறேன் சில நல்ல பாரம்பரியங்கள் இருக்குது, அதெல்லாம் வச்சுக்கலாம். நம்ம நாட்டில் சில நல்ல பாரம்பரியங்களில் விடலை, நல்ல காரியம் அது. சில நாடுகளில் விட்டுட்டாங்க, விட்டது தப்பு. ஆனால் வேண்டாத நம்ம பின்தங்க வைக்கிற பாரம்பரியங்களும் கொஞ்சம் இருக்குது, அதை கழட்டி விடணும் முதல்ல. நான் நிறைய கழட்டி விட்டேன், நீங்கள் எப்படியோ தெரியல. வச்சுக்கிறவங்க வச்சுங்க, நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. வேண்டாத பாரம்பரியங்கள்லாம் இருக்குது. இந்த வேதபாரகர் கொஞ்சம் கூட அந்த பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம அப்படியே பத்திரமா வச்சிருந்து அடுத்த தலைமுறையில் இதை கொண்டு போய் அவனுக்கு மொத்தமாக அள்ளி கொடுத்துட்டு போக வேண்டியதான் அவன் வேலை. போதனைகள்லாம் வந்து வெறும் பாரம்பரிய போதனைகள்.
இயேசுடைய போதனை அப்படி இல்லை. இவர் போதிக்கிறாரு, குருடன் பார்வையடைகிறான், சப்பானி நடக்கிறான், செவிடர் கேட்கிறான், செத்தவங்க கூட உயிரோடு எழும்புறான், கெட்டவெல்லாம் மனம் திரும்புறான், பொல்லாத ஆட்கள் இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து மனம் திரும்பி நல்ல ஆட்களாக மாறுறாங்க. பெரிய வல்லமை இவருடைய போதனையிலே இருக்கிறது. ஆட்களை மாற்றக்கூடிய வல்லமையை இவருடைய போதனையின் மூலமாக பார்க்க முடிகிறது. சகையுங்கிறவன் இவரை பார்த்துட்டு இவர் பிரசங்கத்தை கேட்டுட்டு இவர் வீட்டுக்கு போறாரு. அவன் வீட்டுக்கு அவன் மனம் திரும்பி நான் அநியாயமாக வாங்கினதெல்லாம் நாளத்தனையாக திருப்பி தரான்றான். யாரையா தர வைக்க மாட்டோமே? நீங்கள் வாங்கினதை திருப்பி கொடுனா கூட கொடுக்க மாட்டானுங்க யாரும். நீ நாளத்தனையாகவும் தரவானா, டபுளாகவும் தரவானா? நீ வாங்கினதை திருப்பி கொடுப்பான். அநியாயமாக வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுனாலும் கொடுக்க மாட்டான் அவனும். அதில் பாதி கொடுனா கூட கொடுக்க மாட்டான். எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் பாருங்க. இயேசு வந்தார் வீட்டுக்கு. உன்னுடைய வீட்டுக்கு எனக்கு ரட்சிப்பு வந்ததுன்னாரு. அவ்வளோதான். வாயை திறந்து என்னைக்கு அவர் உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னதோ அவன் பலவந்தம் பண்ணுறாங்க. ஆண்டவரே நான் என்ன பண்ணேன், இவ்வளோ வாங்கிட்டு நிறையா வாங்கிட்டு இருக்கிறேன் நான். அதை வாங்கி சும்மா இருந்திருக்க மாட்டான். இன்வெஸ்ட் பண்ணி அதெல்லாம் பெருகிடுச்சு. சொல்கிறான், இப்போ 4 மணிக்கா திருப்பி தந்துடுறேன் எல்லாத்தையும், எனக்கு ஒன்று வேணாம். அவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் உள்ள ஏற்படுகிறது. பேத பாரகர் போதிக்கிறாங்க, இருக்கிறவன் இன்னும் மோசமாகறான். அந்த அற்புதம் நடந்துட்டு இருக்குது. அவங்க போதிக்கும் போது வெறும் பாரம்பரியத்தை போதிச்சு இவன் இருதயம் கடினமாய் ஆகி ஒன்றும் இறங்க மாட்டேங்குது, ஒன்றும் மாறவும் மாட்டேங்குது. ஆனால் இயேசு போதிக்கிறாரு, சுருன்னு உள்ள இறங்குது பாருங்க. உடனே எவ்வளோ பொல்லாதவன் பாருங்க. அவன் ஊர்பட்ட காசை வாங்கி வச்சிருந்துருக்கிறான். பயங்கரமான ஆள் அவன். அந்த மாதிரி ஆளை மாத்துறதே கஷ்டம் பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு இயேசு மட்டும் சிலருடைய வாழ்க்கையில் வந்தாருன்னா அந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த ஊரில் வந்து இப்படி பிரவேசிக்க ஆரம்பிச்சதுன்னா எவ்வளவு திருப்பி வரும்னு பாருங்க. அதிகாரம் உள்ள ஒரு பிரசங்கம். இந்த வார்த்தை வந்து அதிகாரம் உள்ள வார்த்தை. தேவனுடைய கிறிஸ்தவ பிரசங்கங்கிறது சாதாரண காரியம் பாருங்க இல்லை பாருங்க. அதிகாரம் உள்ள வார்த்தைகள் இது ஜனங்களை மாற்றுகிறது. அதனால தான் அவர் சொல்கிறார் பாருங்க. இயேசுடைய வார்த்தையெல்லாம் அதிகாரம் எப்படி காமிக்கிறார் பாருங்க. அவர் சொல்கிறாரு, கொலை செய்யாது இருப்பாயாக, கொலை செய்கிறவன் நியாயந்தீர்க்கப்படுவான் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது வேத பாரம்பரிய ஆளுங்க போதிச்சிருக்கிறாங்க, கொலை செஞ்சால் நியாய தீர்ப்படைவே அப்படின்னு போதிச்சிருக்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்றார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியே மாத்துறாரு. தன் சகோதரன் மீது அநியாயமாக கோபப்படுகிறவன் நியாய தீர்ப்புக்குள்ளாவான்றாரு. அப்படி இன்டர்பிரிட்டேஷனே மாத்துறாரு. அவன் சொன்னது கிடக்குது போட்டுன்றாரு. நான் சொல்கிறேன் உனக்குன்றாரு. அவன் சொல்கிறான், இங்கே கை கழுவணும், அங்கே கால் கழுவணும், அதை கழுவுனியா இதை கழுவுனியா, இதே தான் வேலை அவனுக்கு. அந்த மாதிரி போதவர்கள். இவர் சொல்கிறாரு, நீ சுத்தமாக இருக்கிற போன்ட்டார். டோட்டல் அப்செட் அவனுங்க. அதனால தான் அவர் மேலே அவ்வளோ கோபம். இவர் ஒரு அதிகாரம், இவர் கரெக்டாக தெரியுது. என்ன சும்மா அதை கழுவுறதுனால இதை கழுவுறதுனால எல்லாத்தையும் கழுவியாச்சு, இருதயத்தை மட்டும் கழுவ முடியலையே. அதுதான் இவர் சொல்றாரு. இவருடைய வார்த்தை வந்து இருதயத்தை சுத்தமாகுது. இருதயம் சுத்தமானா எல்லாம் சுத்தமாயிடும். இந்த கையை கழுவுறது காலை கழுவுறதெல்லாம் ஒரு பாரம்பரியமாக அந்த காலத்தில் வச்சாங்க. ஏன்னா இருதயம் கழுவப்பட வேணுன்றதுக்கு அதுக்கு அடையாளமாக இருந்தது, அவ்வளோதான். அதனால தான் நல்லா தேய்ச்சி கழுவுனாரு. அது கழுவும் போது யோசிக்கணும், ஏன் இருதயத்தையும் இப்படி தான் ஆண்டவர் கழுவணும் அப்படின்னு. அதை யோசிக்கிறது இல்லை, இதை மட்டும் தேய்ச்சிட்டு இருப்பாங்க. இவர் வந்து சொல்றாரு, நீ கிளீனாக தான் இருக்கிறப்பான்ட்டார் போன்ட்டார். இவன் கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணதெல்லாம் இவர் 1 நிமிஷத்தில் கேன்சல் பண்ணி விட்டு போயிட்டார். அதிகாரம் உள்ள வார்த்தைகள். திரும்ப மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு ஒரு ஓமை சொல்றார். தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்துன்றதை பற்றி ஒரு ஓமை பாருங்க. 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒரு விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாதனால சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. இதை கேட்டோன்னா அவங்களுக்கு மூளையை குழம்பிடுச்சு சீசர்களுக்கு. என்னையா அது, விதைக்கிறவன் புறப்பட்டான், விதைச்சானாக்கும், அது இப்படி ஆச்சா அப்படி ஆகுன்னு கதை சொல்கிறீர். 4 விதமான இடத்துல விதைச்சானாக்கும்.
ஏதோ 3 பலன் தரல 1 பலன் தந்ததுன்றீரு, என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. அர்த்தத்துக்கு விளக்கம் சொல்கிறார் பாருங்க. 14ஆம் வசனம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். மத்தேயு 13:19 இதே ஓமை வருது. அங்கே வந்து ராஜ்யத்தின் வசனம்னே வருது. இந்த வசனத்தை ராஜ்யத்தின் வசனம்னே சொல்கிறாங்க. சொல்கிற விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது? வல்லமையாக பிரவேசிக்குது. சுவிசேஷ பிரசங்கத்தின் மூலமாக வல்லமையாக பிரவேசிக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அதைத்தான் இங்கே காண்பிக்கிறேன் நான். எப்படி அது பிரவேசிக்குது? வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். இப்போ 4 விதமான ஆட்களை பற்றி சொல்கிறார். 4 விதமாக இருக்கிறாங்க இவங்க. ஒன்று வந்து இந்த வழி அருகானவர்கள் போல், வழியில் விழுந்த விதை மாதிரி வந்து காக்கா வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இந்த பிசாசு வந்து விதைச்ச உடனே தூக்கிட்டு போயிடுறான். அவங்க இருதயம் ரெடியாகவே இல்லை. அது விதைக்கப்படக்கூடிய ஒரு நிலமா இல்லை. நிறைய பேர் உள்ளே வருவாங்க, உட்காருவாங்க, கேட்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா, ஓஹோ இவர் ஒருத்தர் வந்திருக்காரா, இப்போது நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அவரை. நான் எல்லா பிரசங்காரும் பார்த்துருக்குறேன், இவரையும் ஒரு காலமே பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன். நல்லா பார்த்துங்க. சிலர் அதுக்கு தான் வந்திருக்காங்க. சிலர் நான் பார்த்துட்டு வந்துடுறேன், அவரையும் நான் பார்த்ததே இல்லை, பார்த்துடுறேன். நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணுங்க, அவங்க ஒன்றும் சரியாக போகிறதில்ல. ஏன்னா அவங்க வந்த நோக்கம் வேறு. சும்மா நான் இந்த கோயிலுக்கு போயிருக்கேன், பார்த்துருக்கேன், அங்கே இதுவும் பார்த்துருக்கேன், நான் இதுவும் பார்த்துருக்கேன், எதுவும் எல்லாம் பார்த்துருக்குறேன் நான். அவ்வளோதான். அவங்க ரெக்கார்டில் வரணும் இதெல்லாம். அவ்வளோதான். ஒன்றும் ஏற போகிறதில்ல, ஒன்றும் மாற போகிறதில்ல. கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றும் மாற்றமே இருக்காது. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறையான நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். 2வது ஆட்கள் எப்படி? கல்லில் போட்ட விதை மாதிரி உள்ளே போகவே போகாது. இருதயம் அப்படி கல்லான இருதயம். பல காரியங்கள் கல்லாக்கிடுச்சு. அவங்களுக்குள்ள சில பேட் ஆட்டிடியூட்ஸ். சர்ச்சினாலே மோசம், அவர் மோசம், அவர் மோசம், எல்லாரையும் குற்றம் சொல்கிற இது கல் மாதிரி இருக்குது இருதயம். அதனால் யார் பிரசங்கம் பண்ணாலும் ஏதாவது குறை சொல்கிறது தான் பார்ப்பாங்களோ ஒழிய அதை ஏற்றுக்க மாட்டாங்க. கற்பாறையில் போட்ட விதை மாதிரி உள்ளே போகவே போகாது. ஆனால் எப்படி வளரும்? வளரவே வளராது. பாருங்கள், வசனம் வல்லமை உள்ளது. வசனத்தின் மூலமாக ராஜ்யத்தின் வசனம் தான் உள்ளே பிரவேசித்து பலவந்தம் பண்ணுறது, ஆளை மாற்றுது. எப்பேற்பட்ட ஆளையும் மாற்றக்கூடிய வசனம். ஆனால் அந்த இருதயத்தை நம்ம திறந்து கொடுக்கலன்னா, அதை ஏற்றுக்கொள்ளலைன்னா உள்ள கிரியை செய்யாமல் போய் விடுகிறது. நிறைய பேர் பாருங்கள், சபையிலே இருப்பாங்க, சபைக்கு வருவாங்க, ஆனால் அவர்களுக்குள்ள பலமாக அது கிரியை செய்கிறதில்லை. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் இந்த காலகட்டத்திலே இந்த உலகத்திலே வந்திருக்கிறது. அதான் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன். வந்திருக்குங்க. அது என்ன பண்ணும்? உங்களுக்கு பிசாசை வரட்டும், வியாதியை சொஸ்தமாகும், வாழ்க்கையில் வெற்றியை தரும், தோல்வியை ஜெயமாக்கி தரும், உங்களுடைய வாழ்க்கையை உருப்பட வைக்கும், உங்களை மேலே வர வைக்கும். தேவனுடைய ராஜ்யம் என்கிறது அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம். அதனுடைய வல்லமை, அதனுடைய அதிகாரம், அதனுடைய மேன்மை எல்லாம் உங்களுக்கு சொந்தம். இன்னைக்கு அது உங்கள் மத்தியில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் யாருக்கு அது வேலை செய்யுன்றது? எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்கிறது இல்லை. அது ஏன்னு சொன்னால் எல்லாரும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்றது இல்லை. அதுதான் சொல்ல வர்றாருங்க. எல்லாரும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்றது இல்லை. நல்லா சிலர் சொல்கிறேன், நான் அவர் பக்கத்திலே தாங்க உட்காந்துருந்தேன், அவருக்கு என்னமோ நல்லதாக செய்யுதுன்றாரு, எனக்கு ஒன்றும் செய்யலை. அவருக்கு செஞ்சால் எனக்கும் செய்யணும்ல. நான் அதே கோயிலுக்கு தான் வந்தேன், அவர் கூடயே தான் வந்தேன், இத்தனை மாதமாக நானும் இருக்கிறேன், அவருக்கு வேலை செய்து எனக்கு வேலை செய்யலை. இவர் நினச்சிட்டு இருக்காரு அவர் பக்கத்துலேயே உட்காந்து உரசிக்கிட்டே இருந்ததுனால ஆஸ்மோசிஸில் வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு. உரசினதுனால இவருக்கு ஒட்டிக்கணும்னு நினைக்கிறார். சிலர் எங்கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒட்டிக்கணும்னு பார்க்குறாங்க. ஒட்டாது. சிலர் கொஞ்சம் தலையில கை வச்சு எதாவது பண்ணுங்கய்யா, என்ன கை வச்சு தேய்ச்சா கூட ஒட்டாது. சிலருக்கு ஒட்டவே ஒட்டாது. ஏன்னு சொன்னால் இதுதான் விஷயம். வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் கிடையாது. கல்லான இருதயம் மாதிரி அது. வசனத்தை கேட்டும் உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவர்கள். 3வது கேட்டகரி இவங்க. எப்படிப்பட்டவங்க இவங்க? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை பற்றி உண்டாயிருக்கிற இச்சைகள், இதெல்லாம் வந்து நெருக்குது. முள் வந்து விதைக்கப்பட்ட விதை வளரும் போது அதை நெருக்கி அதை கெடுத்து போடுது பாருங்க. இது அதிகமாக வளர்ந்துருது. நிறைய வசனம் கேட்குறாங்க, ஆனால் நிறைய கவலை வேறு.
நிறைய வசனம் கேட்குறாங்க, நிறைய உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்ற காரியத்தை குறித்த இச்சை, இதெல்லாம் வேலை செய்கிறதுனால எவ்வளோ வசனம் கேட்டாலும் இது அதிகமாக வளர்ந்து என்ன பண்ணுது, கேட்ட வசனத்தை நெருக்கி போடுறது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுது. 4வது கேட்டகரி, நான் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 100 பலன் கொடுக்கிறார்கள், இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர். அப்போ வசனம் எப்படி வேலை செய்யுது, தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது, எப்படி பிரவேசிக்குது, எப்படி வல்லமையாய் பிரவேசித்து வல்லமையாய் கிரியை செய்யுது என்பதை கவனிக்கணும். எப்படி வல்லமையாய் பிரவேசித்து கிரியை செய்து, வசனத்தின் மூலமாக தான். அப்படின்னா இது உண்மையாக இருக்குமானால் நம்ம என்ன பண்ணணும், we must take care that the word, that we receive the word, because that is what brings the powerful kingdom of God into our lives. தேவனுடைய ராஜ்யத்தை வல்லமையான விதத்தில் நமக்குள்ளே கொண்டு வந்து நமக்குள்ளே ஸ்தாபித்து காரியங்களை மாற்றக்கூடிய அந்த வல்லமை எது மூலமாக வேலை செய்யுது, வசனத்தின் மூலமாக வேலை செய்கிறதுனால வசனத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்றது தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் சொல்லியிருக்கேன், சிலர் இங்கே வருவாங்க, வந்த பேசாமல் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா பிரசங்கம் முடிச்சுட்டு எதாவது பண்ணுவார், மேஜிக்கெல்லாம் அப்புறம் தான் வரும். முடித்தோடனே நான் பேசாமல் போயிடுவேன். போனோன்னா அவங்களுக்கு என்ன, ஒன்றுமே பண்ணலையா? அப்போ ஒன்றுமே பண்ணாததுக்கு அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. பண்ண வேண்டியதெல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ பிடிங்க, இல்லைன்னா முடியாது. இல்லை வீட்டுக்கு வந்து எதாவது செய்வார், வச்சு சொல்ல வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சுற்றிலும் தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு போயிடுங்க. ஐயோ கடவுளை, என்னத்தை பண்ணுறது? புத்தியில் தான் தண்ணியை தெளிக்க வேண்டியதாக இருக்குது, இதை சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அங்கே கொஞ்சம் அப்படி தெளிச்சிட்டு போயிடுங்க. எதையோ பண்ண பார்க்குறாங்க. வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு சிலருக்கு அவஸ்தையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கவனிக்கணும் கொஞ்சம், வாழ்க்கை எப்படி சரியாகும், தேவனுடைய ராஜ்யம் வரணும், குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, நிம்மதி இல்லையா, வெற்றி இல்லையா, வாழ்வு இல்லையா, எப்படி வரும்? எப்படி வரணும்? அதுக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்கார் கடவுள். விதை மாதிரி தான் வேலை செய்து வசனம், ராஜ்யத்தின் வசனம். இது விதை மாதிரி விதைக்கப்படணும், அதுக்கு தண்ணீர் பாய்ச்சணும், அது தொடர்ந்து அதை செய்யணும். அது 30 60 100 ஓங்கி வளர்ந்து பலனை தரும் என்று வேத வசனம் சொல்லுது. அது ஓங்கி வளரும், கண்டிப்பா வளரும். அது யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி, எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி, எபினேசர் எபினேசர்
மீட்பரே யெகோவா ராஜரே யெகோவா தேவரே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜரே ரொப்பெக்கா ரொப்பெக்கா என் நோய்கள் நீக்கிறீர் ரொப்பெக்கா ரொப்பெக்கா